கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 5:28. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆமென். இங்கே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய உதரப்போக்குனால் ரொம்ப அவஸ்தைப்பட்டு எல்லா டாக்டர்ஸ்டையும் போய் எந்த விதத்துலேயும் அவன் கொஞ்சம் கூட குணமடையாமல் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி என்ன செய்கிறான்னா, பெரிய ஒரு ஜனக்கூட்டத்துக்குள்ளே வந்து அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தை விசுவாசத்தோடு கூட தொடுகிறாள். தொட்ட உடனே அவளுக்குள்ளே என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தை மட்டும் நான் தொட்டால் நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட அவருக்கு பின்னாக வந்து வஸ்திரத்தை தொட்டவளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இம்மீடியட்டாக செய்து அவளை ஆரோக்கியமாக்கினார்னா இன்றைக்கு நம்ம ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய சொத்தாக சுதந்திரமாக சொந்த ஜனங்களாக நாம் மாறி இருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதைவிட பெரிய மகிமையான காரியங்களை செய்வதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். இப்படி தன்னுடைய சுகத்துக்காக இந்த மகளுக்கு கர்த்தர் என்ன சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 34வது வசனத்தில், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடனே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி ஆசிர்வதித்து அந்த மகளை அனுப்பி விடுகிறார். ஆனால் இன்றைக்கு பாருங்களேன், ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மை அனுப்பிவிடலை ஆண்டவர். நமக்குள்ளே வந்தவர் நம்மளுக்கு தேவையான ஒரு சுகத்தையோ விடுதலையையோ ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையோ கொடுத்து நம்மளை அனுப்பிவிடவில்லை. மாறாக நமக்குள்ளவே வாசம் பண்ணுகிறார். எதற்காக தெரியுமா? நம்மளை அனுப்பிவிடுவதற்காக அல்ல, நம்ம கூடவே இருந்து அவர் கூட நம்ம நித்தியமாக வாழுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு உலக பிரகாரமாக வருகிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், தேவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்தி வந்து கொண்டும் இருக்கிறார். ஆமென். அப்போ நம்முடைய தேவனை நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் கனம் பண்ண வேண்டும், கொண்டாட வேண்டும், அவரோடு கூட நாம் பயணிக்க வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், இவருடைய பயணம் சுகத்தை பெற்றுக்கொண்ட உடனே முடிந்து விட்டது. ஆனால் நாம் அவரோடு பயணிக்கிற பயணம் இதோடு முடிந்து போவதில்லை, பூமியோடு முடிந்து போவதில்லை. நித்தியமாக நாம் அவரோடு கூடவே இருக்கணும், அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நமக்குள்ளவே இருந்து அவர் என்ன செய்கிறார்னா, நம்மை சுத்திகரித்து 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 நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறார். நித்திய ராஜ்யத்தை நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் இலைப்படையாமல் நமக்காக ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அநேக ஊழியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். இவளுக்கு ஆண்டவர் செய்தது ஒரு ஊழியம், ஒரு அற்புதம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அனுதினமும் செய்து வருகிறது பலவிதமான ஊழியங்களை செய்து நம்மை ஆசிர்வதித்து நம்மை உருவாக்கி கொண்டு நம்மை சுத்திகரித்து கொண்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் அவரோடு சேர்ந்து தொடர்ந்து பயணிப்போம். பயணித்து அவரோடு கூட இந்த பூமியில் நாம் இருந்து நாம் நித்திய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட்டு நித்தியத்தில் அவரோடு கூட நித்தியமாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக நித்தியத்தில் அவரோடு கூட நாம் வாசம் பண்ணுவோம். ஆமென். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு கூடவே இருந்து உம்மோடு கூட பயணித்து முழுவதுமாய் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆயத்தப்பட்டு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.